இங்கு பீச்சுக்கு வந்த சக்தியும் வருணும் அப்படியே மணலில் உட்கார்ந்து சிறிது நேரம் இருவரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன சக்தி, மணல்லையே விளையாண்டுகிட்டு இருக்க, என்ன விஷயம் என்று கேட்கவும், இந்த மணல் எப்பவுமே ஈரமாதான் இருக்குமா, எவ்வளவு ஜில்லுன்னு நல்லா இருக்குல்ல என்று அவள் கேட்கவுமே, கடல்ல முன்னாடி வர வர இந்த மண்ணு ஈரமாயிட்டே இருக்குல்ல, அதனாலதான் இந்த மணல் ஈரமா இருக்கு என்று சொல்லி அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கி ஒரு அலை வருவது போல வரவும் இவள் அப்படியே நகர்ந்து வருண்மடியில் அப்படியே அமர்ந்து கொண்டாள். சக்தி, என்ன பண்ற என்று கேட்கவும், இல்ல, அந்த அலை நம்மள நோக்கி வரோமே, நம்ம பக்கத்துலதான் தண்ணி வரப்போகுதுன்னு நினைச்சு அப்படியே உங்க மடியில சாய்ந்து விட்டேன் என்று சொல்லவுமே, உடனே அப்படியோ சாய்ந்தவளை தன் அருகில் இழுத்து வைத்து கொண்டு, இது கூட நல்லாதான் இருக்கு சக்தி, இப்படியே இரு என்று சொல்லவுமே, எல்லோரும் இருக்காங்க பாப்பாங்க, என்னை விடுங்க என்று சொல்லி அவள் அப்படியே விலகி கொண்டாள். சக்தி, இன்னும் ஒரு வாரத்துல நம்மளுக்கு கல்யாணம், இப்பவே நீ இப்படி என்ன உதறி விடுற என்று கேட்கவுமே, போங்க, நீங்க இப்படிதான் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்கல்ல என்று சொல்லி அவள் சொல்லவும், அப்பொழுது ஒரு அம்மா, தம்பி, பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுப்பா என்று சொல்லவுமே, என்னது பொண்டாட்டியா என்று சக்தி கேட்க, பின்ன நீ பொண்டாட்டி இல்லையா என்று அவன் கேட்கவுமே, ஆமா பொண்டாட்டி தான் என்று அவள் சொல்லவுமே, என்னம்மா, என்ன எதையோ சொல்லிட்டேன்னு சொல்லி நீ இப்படி பதற, உன் புருஷன்கிட்ட தானே நீ பூ வாங்கி வச்சுக்க போற என்று அவள் கேட்கவும், அம்மா புருஷன்தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இன்னும் அவர் எனக்கு கழுத்துல தாலி கட்டல, இன்னும் எங்களுக்கு ஒரு வாரத்துல கல்யாணம்னு சொல்லி பேசி முடிச்சிருக்காங்கம்மா, அதனால அப்படி சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க என்று சக்தி சொல்லவும், கல்யாணம் பண்ணிட்டா என்னம்மா, ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சு போய் என்னைக்கு கல்யாண பந்தத்துல இணையறதுக்கு எல்லாமே பேசிட்டாங்களோ அன்னைக்கே நீங்க 2 பேருமே புருஷன் பொண்டாட்டி தான். சாஸ்திரம் சம்பிரதாயத்துக்காகத்தான் இந்த தாலி மெட்டி எல்லாம் போட்டுக்கிறோம், மற்றபடி நீங்க புருஷன் பொண்டாட்டி தான். தம்பி, இந்த பூ, இந்த கிளிப்பு, பாப்பா தலையில இந்த பூவை வச்சு விடு என்று அந்த அம்மா சொல்லவும், அவனும் ஆசையாக அந்த பூவை வாங்கி அவள் தலையில் வைத்து விட்டான். இப்ப பாத்தியா உன் பொண்டாட்டி எவ்வளவு மங்களகரமா லக்ஷ்மிகரமா அம்சமா இருக்குன்னு, இப்படியே நீங்க 2 பேரும் சந்தோஷமா நிறைவா இருக்கணும் என்று சொல்லவுமே, சந்தோஷம் என்று சொல்லி அப்படியே அந்த பூவுக்கான தொகையை அந்த அம்மாவிடம் கொடுத்துவிட்டு அப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். சக்தி, இந்த பூவைக்குமே நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா என்று அவன் சொல்லவும், அப்படியா என்று சொல்லி அவள் கேட்க, ஆமா சக்தி, நம்மளுக்கு இன்னும் ஒரு வாரம் கல்யாணம், ஆனா இப்ப நீ என் பக்கத்துல இருக்கவும் அப்படியே என் சக்திய கட்டுப்பிடிச்சி இருக்க ஒரு கன்னத்துல முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு